அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து ஒரு மேரேஜ் விலாக் தான். நான் லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு பெரிய விலாகாக போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த விலாக் தான். என்னுடைய கசின் சிஸ்டருடைய பொண்ணுக்கு மேரேஜ். அவளுக்கு ஹல்தின்னு சொல்லுவாங்க, நலங்கு வைப்பாங்க இல்லையா, நலங்கு நைட்டு. அதுக்கப்புறம் மெஹந்தி ராத்திரியும் இருக்குது. இது ஹல்தி. செம்ம மழை. நாங்கள் கிளம்பும் போது மழையே இல்லாமல் தான் இருந்தது. திடீர்னு மழை பெஞ்சுது. பேய் மழை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மழை பெஞ்சுது. ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு. அவங்களுக்கு பூனைக்குட்டின்னா ரொம்ப ஆசை. அதனால் ஒரு 2 பூனைக்குட்டி வளர்த்துட்ருக்காளுங்க. அதுங்க ரொம்ப டிஸ்டர்பாக ஆகிடுதுனால பால்கனியில் போட்டு வச்சுருக்காளுங்க. பொண்ணை இப்போ வந்து கூட்டிகிட்டு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் தான் ஹல்தி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஹல்தி ஃபங்க்ஷன்றது வந்து இந்த உருது முஸ்லீமில் செய்வாங்க. கண்டிப்பாக உருது முஸ்லீமுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டு டெரஸில் தான் வச்சுருந்தாங்க இந்த ஹல்தி ஃபங்க்ஷன்ஸ். அங்கே செட்டிங்ஸ்லாம் பண்ணாங்க. அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பயங்கர மழையில் எல்லாம் ஈரமாக இருந்தது. அப்படியே சில்லுன்னு காற்று ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கிளாத் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் டிசைன் இருக்கும். அந்த டிசைனில் அரிசியெல்லாம் டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் பொண்ணு உட்கார வச்சு ஹல்தி ஃபங்க்ஷன் செய்வாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் யாருன்னா பெரியவங்களை கூப்பிட்டு அந்த பூவெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நலங்கெல்லாம் செய்வாங்க. இவன் இருக்கான் இல்லையா, இவன் வந்து பொண்ணோடைய மாமா பையன், சின்ன மாமா பையன். ரொம்ப நாட்டி பாய் இவன். அதே சமயம் அவன் ஃபேஸ் கட் பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளுக்கெல்லாம் எப்போவுமே சிரிச்சுட்டே ஹாப்பியாக இருப்பான். பார்க்கும்போதே நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். ரொம்ப சைல்டிஷாக இருப்பான். இவன் வந்து அவனுடைய அண்ணன். இவங்க எல்லாருக்குமே வந்து பொண்ணை ரொம்ப பிடிக்கும். பொண்ணு ரொம்ப அன்பாக இருப்பாள் எல்லாருக்கிட்டேயுமே, மாஷாஅல்லாஹ். இவ வந்துட்டு பொண்ணோடைய லாஸ்ட்டு சிஸ்டர். மொத்தம் அவங்க 5 பேர். ஃபஸ்ட்டு இவளுக்கு தான் மேரேஜ் ஆகுது. மற்ற பசங்களாம் வந்து படிச்சிட்ருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, சில பேர் படிச்சிட்ருக்காங்க. இவனுங்க வந்து பெரிய மாமா பசங்க, இவங்க 2 பேரும். இவன் வந்து என் பையன். அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. அப்புறம் டின்னர் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாரையுமே அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்றதால புலாவ், பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி, இடியாப்பம், குருமா, ஒயிட் குருமா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி தனியாக வரவழைச்சிருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் வந்து சிக்கன் பிரியாணி போட்டிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, பிரெட் ஹல்வா, கத்திரிக்காய் பச்சடி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஹல்தி ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நைட்டு 12 o'clock ஆகிடுச்சி வீடு கிளம்புறதுக்கே. அவ்வளோ நேரம். ஒரு 3 நாள் ஃபங்க்ஷன் எங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். இது மறுநாள் நைட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷன். இது மண்டபத்தில் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க இல்லையா ஆட்கள், அதனால் வந்து மண்டபத்தில் தான் வச்சுருந்தாங்க. அவங்க வீடு பக்கத்துலேயே இருக்க மண்டபம் தான் புக்கிங் பண்ணி அதில் தான் நிக்காவும் நடந்தது, இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனும் நடந்தது. அப்புறம் வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து தான் பூ, அந்த நான் எல்லாமே ஆர்டர் பண்ணி வரவழைச்சிருந்தாங்க. அதை நாங்கள் கேப்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து மாப்பிள்ளைக்காக எடுத்துகிட்டு வர கிஃப்ட்ஸு. அதான் மெஹந்தி நைட்டு நம்ம எல்லாருமே செய்வோம் இல்லையா, மாப்பிள்ளைக்காக ட்ரெஸ்ஸு எல்லாமே வைப்போம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அவளுங்க சிஸ்டர்ஸ் தான். இது வந்து இந்த முறைப்படி தான் செய்வாங்க. இந்த மாதிரி மாலை போட்டு சந்தனம் வச்சு மாலை போட்டு உள்ளே வரவழைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே வெல்கம் பண்ணாங்க. லேடிஸும் சரி ஜென்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரே மாதிரி அந்த சந்தனம் வச்சு மாலை போட்டு தான் வெல்கம் பண்ணுவாங்க. அவங்க வீட்டு சைடில் அந்த மாதிரி பண்ணியாச்சு. நம்ம வீட்டு சைட்லேயும் அப்படி தான் செய்வோம் சேமாக. எல்லோரும் உள்ளே போனதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு நலங்கு வைப்பாங்க. இவர் யார் பார்த்திங்கன்னா எங்கள் தம்பி பையன். அவரும் மாலை போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக வராரு. பொண்ணு, அவளோட ஃப்ரெண்ட்ஸு, அவளோட தங்கச்சி. அப்புறம் இந்த மாதிரி தான் அரிசி வந்து
ஒரு துணியில் ஒரு டிசைன் போட்டிருக்கோம். அதில் இந்த மாதிரி அரிசி டிசைன் போட்டு அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் உட்கார வச்சு நலங்கு வைப்பாங்க. இந்த மாதிரி தான் இங்கே வழக்கம். இப்படி தான் செய்வாங்க. உருது முஸ்லீம்ஸில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரிசியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளைக்கு நலங்கு வைப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டு சைடில் வந்து நாம் தான் போய் கூட்டிகிட்டு வரணும். மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு வந்து பொண்ணு வீட்டு சைடில் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நலங்கு செய்வாங்க. மாப்பிள்ளைக்கு நலங்கு வந்து பொண்ணுடைய தங்கச்சி தான் செய்யணும். அவங்க சைடில் எதனா கிஃப்ட் கொடுப்பாங்க பொண்ணு தங்கச்சிக்கு. நல்லபடியாக நலங்கெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் டின்னருக்கு இடியாப்பம், சிக்கன் கிரேவி, அப்புறம் பிரியாணி வச்சாங்க. மட்டன் பிரியாணி தான். மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி எல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நலங்கு நைட்டு வந்து மாப்பிள்ளைக்கு நிறையா சாப்பிட்ற ஐட்டம்லாம் வைப்பாங்க இல்லையா, அதை நிறையா வச்சுருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கலை. அப்புறம் வந்து கிரில் சிக்கன், குலாப் ஜாமுன், அப்புறம் ஸ்வீட்ஸு, நானு, ஃபிர்னி இதெல்லாமே வச்சுருந்தாங்க. பிரியாணியும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. டின்னர் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு சைடில் வந்து பொண்ணு உட்கார வச்சு நலங்கு செய்கிறாங்க. அந்த நலங்கும் நல்லபடியாக முடிஞ்சுது. எங்கள் ஊர் சைட்லலாம் இப்படி தான் கல்யாணம் நடக்கும். ஒரு சில ஊர்லலாம் வித்தியாசமாக செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு வித்தியாசமாக தான் செய்வாங்க. இந்த மாதிரி தான் எங்களுதுலேயும் நடக்கும். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே நினைக்கிறேன். இந்த உருது முஸ்லீம்ஸ் இருக்கிறவங்களாம் யூடியூப்பில் கண்டிப்பாக அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கலாம். இப்படி தான் நாங்களும் செய்வோம். பொண்ணுக்கும் அவங்க சைடில் பூவெல்லாம் போட்டு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. முதல்ல வந்து மாப்பிள்ளையை உட்கார வச்சு பொண்ணு வீட்டு சைடில் சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு உட்கார வச்சு மாப்பிள்ளை வீட்டு சைடில் சுற்றுவாங்க. அவ்வளோதான். இதாங்க எங்கள் நலங்கு ஃபங்க்ஷன். அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் போடுறதுக்கு. நிக்கா வித் ரிசப்ஷன் தானே. நிக்கா முடிஞ்சிட்டு பட்டு சாரி எல்லாம் கட்டி கொஞ்சம் நேரம் நிக்கா முடிஞ்ச பிறகு அந்த லெஹங்கா போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் எல்லாமே பொண்ணுக்கு நலங்கு வச்சாங்க. நம்ம வீட்டு சைட்லேயும் அவங்க வீட்டு சைட்லேயும் எல்லாம் நலங்கு வச்சு முடிஞ்சிருச்சு. இதாங்க மெஹந்தி ஃபங்க்ஷன். இப்போ வந்து நிக்கா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈவினிங் 6 o'clock மேலே தான் நிக்கா இருந்தது. நாங்களும் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு டயர்டாகிடுச்சு. 2 நாளாக கண்டினியூவாக சுற்றணுமா, அதனால் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். நிக்கா அட்டன் பண்ண முடியுமோ பயந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து சேர்ந்தாச்சு. வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. போண்டா, சட்னி, டீ அண்ட் பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. அப்புறம் நாங்கள் உள்ளே வந்துட்டோம். நிக்கா வந்து மாடியில் தான் பொண்ணுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கீழே வந்து மாப்பிள்ளைக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நிக்காவும் ஊதி முடிச்சிட்டாங்க. நல்லபடியாக முடிஞ்சது நிக்கா. கீழே வந்து நிக்கா ஊதி முடித்தோடனே மாப்பிள்ளைக்கிட்ட சைன் வாங்குவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பொண்ணுக்கு மேலே வந்து இந்த கருமணி சொல்லுவாங்க இல்லையா, கருமணி கட்டுறதுக்காக மாப்பிள்ளை வீட்டு சைடில் பொண்ணுக்கு என்ன நலங்கு செய்யணுமோ அது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை செஞ்சு முடிச்சுட்டு எல்லாருமே விஷஸ் தெரிவிச்சுக்கிட்டாங்க. நிக்கா நல்லபடியாக முடிஞ்சோடனே மாப்பிள்ளை வருவார். மேலே வந்து பொண்ணுக்கு வந்து துவா படிப்பார் இல்லையா, அது துவா படித்து விட்டுட்டு அந்த க்ரீன் கலர் சாரீ கட்டியிருக்காங்களே அவங்க வந்து பொண்ணுக்கு நானே மாப்பிள்ளை கை பிடிச்சி கொடுத்துட்டு நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. எல்லாருக்குமே அந்த சிச்சுவேஷன் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அவங்களுடைய பொண்ணை வளர்த்து நல்லபடியாக இன்னொருத்தவங்களை கட்டி கொடுக்கும்போது அவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும். அந்த நேரத்தில் எல்லாருக்குமே அழுக வந்துடும். அந்த சிச்சுவேஷன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் கீழே கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சிஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, கசின் பிரதர்ஸு. அப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மொத்த பேரும் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் நடந்து அப்படியே டயர்ட் ஆகிட்டோமா, சரி ஃப்ரூட் சாலட் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் சாலட் சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து உடனே சாப்பிடலை, லேட்டாக தான் சாப்பிட்ருந்தோம். அதை நான் அப்படியே அட்டாச் பண்ணிட்டேன் அந்த வீடியோ. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 நாளாக கண்டினியூவாக பிரியாணி சாப்பிட்டதுனால நம்மளுக்கு ஏதோ வயிறு மிஸ்டேக் பண்ணுற மாதிரியே இருந்தது. சரி அதனால் நம்ம வந்து சிவில் சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தா நைட் டைம் இல்லையா, அதனால் தயிர் சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி வச்சுருந்தேன்.
அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம், அதுக்கு ஒயிட் குருமா வச்சாங்க. அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் அந்த சன்னா தால் சொல்லுவாங்கள்ல, சன்னா மசாலா அது வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்தது. நாங்கள் 2 நாளாக பிரியாணி சாப்பிட்டதுனால இந்த சாப்பாடு ஓகேவாக தான் இருந்தது எங்களுக்கு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கும் ஃபோட்டோ ஷூட் நடத்துனாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் மாஷா ரொம்ப அழகாக இருந்தாங்க பேர். அதுக்கப்புறம் அவங்களுடைய கசின் பிரதர்ஸு அவனுங்க வந்து பொண்ணை இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் மாப்பிள்ளைக்கு ஸ்டேஜில் நிற்க வைக்கணும் ஆசை. அந்த இதெல்லாம் அந்த ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க வீட்லேயே ஒரு துப்பட்டாவில். அதெல்லாம் பண்ணி அது பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அவனுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவளை. அப்புறம் வந்துட்டு அவளுக்கும் அவனுங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து கசின் பிரதர்ஸ் இல்லையா, அவங்க அம்மாவுடைய கசின் சிஸ்டர் பசங்க எல்லோரும். அப்புறம் வந்துட்டு மாப்பிள்ளை பொண்ணு சைன் போட வச்சாலுங்க ஒரு ஃப்ரேமில். அது வந்து அவளுடைய சிஸ்டர்ஸோட ப்ரெசண்ட்டு. அவளுங்க வந்து ஆன்லைனில் கஸ்டமைஸ் பண்ணி அதை வாங்கியிருந்தாளுங்க. பாருங்களேன், இதை ஷோ பண்ணுறேன் இல்லையா, இதுதான் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. பொண்ணு மாப்பிள்ளையோட பேர், அப்புறம் அந்த துவா படிப்பாங்க இல்லையா நிக்காக்கு, அந்த துவாவோட அர்த்தம் எல்லாம் போட்டு அதில் வந்துட்டு அந்த ஓவல் ஷேப்பில் 2 ரவுண்ட் இருக்குது இல்லையா, அதில் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபிங்கர் பிரிண்ட்டும், இந்த சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு பிரைட் அண்ட் க்ரூம் அதில் வந்து 2 பேரோட சைன் போடணும். கையில் வச்சுருந்தாங்களே ஃபெதர் மாதிரி, அது வந்து பென்னு அவங்க சைன் பண்ணுறதுக்காக. மாஷாஅல்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சது கல்யாணம். அவங்களுடைய வாழ்க்கை இனி வரும் வாழ்க்கை நல்லபடியாகவும் சிறப்பாகவும் அமைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் துணை செய்வானாக. பொண்ணை நல்லபடியாக வழி அனுப்பியாச்சு. எல்லாருக்குமே ஒரே ஹாப்பி. நாங்களும் கிளம்புறதுக்கு 1:30 ஆகிடுச்சு டைமு. நல்லபடியாக வீடு போய் சேர்ந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.